வங்கக்கடல் இந்து மகா விமுத்திர தீர்த்தம் இங்கு நடைபெற்று பண்டை தீர்த்தம் நடைபெற்று இப்பொழுது இன்றைய தினம் அதாவது 35 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற இந்த மகோத்சவம் அதுக்கு கை கொடுத்ததென்று சொல்ல வேண்டிய சுவாமி ஏற்றுவதற்காக அந்த 3 படகுகளை. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் விது. நாங்கள் இப்போ நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணத்தில் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் நினைக்கிறோம். இன்றைக்கு பிரம்மாண்டமான முறையில் கப்பல் திருவிழா நடைபெற இருக்கிறது. எங்கே என்றால் காங்கேசந்துறை கடற்கரையில் தான் அந்த கப்பல் திருவிழா நடைபெற இருக்கிறது. இன்னொரு சிறப்பு இருக்குன்னா 45 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கப்பல் திருவிழா இந்த வருடம் தான் நடைபெற இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் இன்றைய காணொலியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி அந்த கப்பல் திருவிழா நடைபெறுகிறது என்பதை முழுமையான காணொலியாக பார்ப்போம். மாவட்டபுர கந்தசுவாமி தீர்த்தமாடுறதுக்காக காங்கேசந்துறையில் இருக்கிற கடற்கரைக்கு இன்றைக்கு போப்புது. சுவாமி இப்போ முருகப்பெருமான் இப்போ வெளிவீதி வருகின்ற காட்சி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் எல்லாம் அந்த முருகனுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமான் இடவ வாகனத்தில் கம்பீரமான காட்சியில் வந்து கொண்டிருக்கிறார். மகோத்சவத்தில் 27ஆம் நாள் விஞ்ஞாபனமான கப்பல் திருவிழா விஞ்ஞாபனம் பெருமானுடைய பெருங்கருணையினாலே இன்று நடைபெற இருக்கின்றது. அதாவது இன்னும் ஒரு அரமணத்தியால சொற்ப வேளையிலே இங்கு நடைபெற இருக்கின்றது. அதற்கு சுமார் 1982ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது 42 வருடங்களுக்கு பிறகு இந்த கப்பல் திருவிழா இங்கே இடம்பெற இருக்கின்றது. அதனாலே அந்த முன்பு செய்தவர், அதாவது இந்த ஆலயத்தை பொறுத்த மட்டிலே தொடர்ந்து பரம்பரையாகவே உற்சவங்கள் செய்கின்றார்கள். அவர்கள் உடம்பு மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். எப்போ நடக்கும் என்று இருந்தவர்கள். அதாவது உதாரணத்துக்கு அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய சொந்தக்காரரோ அவருடைய தொடர்புடையவர்கள் தான் கார்த்திகை திருவிழாவை இங்கே கார்த்திகை திருவிழா விஞ்ஞாபனத்தையும் புதியமாக நடத்தி வருகின்றவர்கள். இந்த விழாவிலே அவர்களுடைய மேலே இதிலே பெருமையாக அவர்கள் சந்தோஷப்பட வேண்டியவர்கள் வியாபாரங்கள். ஏனென்றால் எப்போ குருக்கள் ஐயாவோட அவர்கள் தொடர்ந்து கேட்பார்கள், எப்போ இந்த கப்பல் திருவிழாவை நீங்கள் ஏற்படுத்தி தருவீர்கள். அதற்கு இந்த வருட மகோத்சவமான, அதாவது 35 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற இந்த மகோத்சவம் அதுக்கு கை கொடுத்ததென்று சொல்ல வேண்டிய. ஏனென்றால் இந்த மகோத்சவத்திலிருந்து மாம்பழ திருவிழா, கப்பல் திருவிழா மற்றும் பூங்காவன திருவிழா என்பன புதிதாக அன்று இல்லை, 40 இடம்பெயர்வுக்கு பிறகு இப்பொழுது
நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாம்பழ திருவிழா 35 வருடத்துக்கு நடைபெற்றதாகவும் 42 வருடங்களுக்கு முன்பு இந்த கப்பல் திருவிழா நடைபெற்றதாகவும் நமது மூதாதையர் திருவிழாக அறிந்திருக்கின்றோம். ஏனென்றால் இங்கே 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த கப்பல் திருவிழா வந்து இந்த வருடமே முதலாவது முறையாக இருக்கின்றது. அதனை காண்பதற்கு பல மக்கள் யாழ் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே வடமராட்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து எல்லோரும் இங்கே நீங்கள் இப்போ நாங்கள் நடந்து வர்றது ஆக்களே ஒரு கன பேர் நடந்து வராண்டு நீங்கள் சொல்லுவீர்கள். இதை விட வாகனங்களிலே பார்க்க தெரியும் போய்கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமானுடைய கப்பல் திருவிழா பார்ப்பதற்கு உலகெங்கும் இருக்கின்ற, அதாவது உங்களுடைய யூடியூப் மூலம் உலகெங்கும் உள்ள அனைவரும் இந்த முருகப்பெருமானுடைய கப்பல் திருவிழா விஞ்ஞாபனத்தை காண இருக்கின்றார்கள். அந்த இதிலே உண்மையிலே உங்களுக்கும் இந்த யூடியூப் ஊடாக நமது வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் கூட இதனை பார்த்து சந்தோஷப்படுகிறதுக்கு உங்களுடைய இந்த ஒளிப்பதிவானது மிகவும் உண்மையிலே சந்தோஷப்பட வேண்டிய ஒன்றாக இங்கே அமைகின்றது. இவ்வளோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் வந்திருக்கிற அந்த கப்பல் திருவிழா பார்க்குறதுக்காக அப்படியே முருகப்பெருமான் வந்து காங்கேசந்துறையை வந்து வந்தடைந்துள்ளார். மேடைகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு இங்கே வந்து இசை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த இசை நிகழ்ச்சி ஆரம்பித்து அங்கால கப்பல் திருவிழா நடைபெறும், இங்கால வந்து இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும். முருகப்பெருமான் வந்து அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். சுவாமி ஏற்றுவதற்காக அந்த 3 படகுகளை இணைத்த இதில் வந்து இப்போது சுவாமி ஏற்ற இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் வந்து இருக்கிறார்கள் அந்த கப்பல் திருவிழாவை பார்ப்பதற்காக. வானவடிகள் எல்லாம் முழங்க இந்த சுவாமி வந்து அந்த ஐயா வந்து பஞ்ச தீபம் காட்டிட்டார். 7:57 ரிஷப வாகனத்திலே அமைந்திருக்கின்ற அந்த சுவாமி மடத்தின் நீதிலே ஏறி அமர்ந்து சக்தி சுவாமி இப்பொழுது பக்தர்கள் கோஷமிட்டுக் கொண்டிருக்க சரியாக இரவு 8 மணி அளவிலே சுவாமி கடலுக்குள்ள இறங்குற காட்சியை காத்துக் கொண்டிருக்கின்றோம்.
சுத்தத்துக்கு எல்லா இடமும் உண்டு. தூரம்